அந்த 2 பேர மிரட்டியிருக்காங்க. நீங்க வந்து சிபிஐ விசாரணை குடுக்கக்கூடாது. சிபிஐ விசாரணை வந்து நான் குடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும். அப்படிங்கிற மாரி அவங்க மிரட்டியிருக்காங்க. எப்படி மிரட்டியிருக்காங்கன்னா, ஆ நீங்க இந்த மாதிரி வந்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும். பல லட்சம் பணம் கிடைக்கும். பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் கிடைக்கும். அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி பல பரிசுகள், இனாம்கள் அந்த மாரி குடுத்து, இலவசங்கள் கொடுத்து அவங்கள வந்து மிரட்டியிருப்பாங்க. அப்படி அவங்க அதையெல்லாம் ஏத்துக்கலன்னா, அவங்களோட அவங்களையோ, இல்ல அவங்க குடும்பத்தாரையோ மிரட்டியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு தான் தெரியுமே எப்படிலாம் மிரட்டுவாங்கன்ட்டு. அதேபோல இன்னொரு பக்கம் பணம், பொருள், பதவி, வேலை இதெல்லாம் குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் குடுத்து அ அவங்கள மிரட்டியிருப்பாங்க. இந்த மிரட்டலுக்கு 2 பேர் பணிஞ்சிருக்காங்க. பணிஞ்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அந்த கேஸ வாபஸ் வாங்குற அளவுக்கு போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் அந்த கேஸ அதாவது சிபிஐ விசாரணை வேண்டும். எங்கள் குடும்பத்தாரில் இறந்தவர்கள் எப்படி என்று தெரியவில்லை. அவர்கள் எப்படி அந்த கூட்டத்தில் இறந்தார்கள்? கூட்ட நெரிசலில் எப்படி இறந்தார்கள்? எவ்வாறு இறந்தார்கள்? என்று அவங்கள் வந்து சிபிஐ விசாரணை பண்ணி, அந்த மாஃபியா கும்பல்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தர சொல்லி அவங்க வந்து சிபிஐ விசாரணை கேட்டிருந்தாங்க. அதுல அந்த 2 பேரும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதேபோல வாபஸும் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்துல மொத்தம் 5 பேர் கேஸ்ல, இவங்க 2 பேர் வந்து அதாவது 2 பொதுமக்கள் வந்து கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. மத்த 3 பேர் இருக்காங்க. இன்னும் லைவ்ல இருக்காங்க. ஒரு தரப்பு வந்து டிவிகே இருக்காங்க. இன்னொரு தரப்பு வந்து பிஜேபி இருக்காங்க. இன்னொரு தரப்பு வந்து ஒரு பொதுமக்கள். அவர் பேர் பிரபாகர்ன்னு சொல்றாங்க. அவருக்கும் மிரட்டல் வந்திருக்கு. அவருக்கும் பல இனாம்லாம் குடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. பல லட்சம் பணம் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பல லட்சம் பொருட்கள் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல வேலை வாய்ப்புலாம் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வீட்ல உள்ளவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு குடுக்குறோம். வேலை வாங்கி தரோம். கவர்மெண்ட் வேலை வாங்கி தரோம் அப்டின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லி இனாம்லாம் குடுத்து, அவர அவரையும் திசை திருப்ப பார்த்துருக்காங்க. இந்த வழக்குல இருந்து அவரையும் வாபஸ் வாங்க சொல்லி பார்த்துருக்காங்க. பட் ஆனா அவர் வந்து அதற்கு இடம் குடுக்கல. அவர் வந்து டிவிகே கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு பாதுகாப்பு குடுங்க. எங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு குடுங்க. எங்களுக்கு மிரட்டல்கள் வருது. எங்கள்